இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையுமாய் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறேன். அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. கடந்த ஆண்டு ஆண்டவர் சொன்னார் மீட்பின் ஆண்டு என்று சொன்னார். அல்லேலூயா. கடந்த ஆண்டு மீட்பின் ஆண்டு என்று சொன்னார். அந்த மீட்பின் ஆண்டு என்று சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஒரு அறுவடை எனக்கு தந்ததே இல்லை ஆண்டவர். ஆனால் இந்த ஆண்டு 25க்கு மேற்பட்டவர்கள் திருமுழுக்கை பெற்று ஆண்டவருக்காய் தங்களை அர்ப்பணித்தார்கள். அதுதான் மீட்பு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் முதலாவது இங்க ஒரு சீனரி போட்டிருந்தேன் வசனம். முதலாவது நீ ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, மீதி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நம்ம செய்யும் போது மீதி என்ன வேணுமோ எல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் கிறிஸ்மஸுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா, ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ. அல்லேலூயா. இந்த பொருள் வாங்கினா இவ்வளோக்கு வாங்கினா இவ்வளவு. அப்போ உலகம் ஆஃபர் போடுமா, நமக்கு அப்பா ஆஃபர் போட மாட்டாரா? அல்லேலூயா. பரம தகப்பன் நமக்கு அதிகமாய் செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம நினையாத மேன்மையை நமக்கும் நம் தலைமுறைகளுக்கும் கர்த்தர் தர போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த தெய்வத்துக்கு அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். எடுத்தவர்கள் சப்தமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவே கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவே, என் ஜனங்கள் ஆமென் அல்லேலூயா, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். மைக்கில் வாசிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்கள். அல்லேலூயா. நிம்மதி இல்லை, சமாதானத்தில் திருப்தி இல்லை, வருமானத்தில் திருப்தி இல்லை, வாழ்க்கையில் திருப்தி இல்லை. ஆண்டவரை தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு திருப்தியை தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல திருப்தியை தருகிற ஆகாரம் புசித்தாலும் நோய் இருக்கு, திருப்தியா சாப்பிட முடியலையே. ஆண்டவர் சொல்ற உன்னை திருப்தியாய் நடத்த போகிற. அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் எதை கேட்கிறார்களோ அதை ஆண்டவர் இந்த ஆண்டு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை 3 நாள் உபவாசம் இருந்துதான் இந்த வார்த்தையை கேட்டேன். இந்த வார்த்தையை தரும்போது நான் சொல்றேன், ஏசப்பா இந்த வார்த்தை நான் எப்பவுமே அந்த சபையில கொடுக்குறேன், இந்த வார்த்தை எப்போது என்கிட்ட பேசிட்டே இருக்குது, அப்ப எப்படி ஆண்டவரை இந்த வார்த்தையை கொடுக்கறதுன்னு சொல்லு. ஆண்டவர் சொன்னா, நான் சொல்றத மாத்திரம் நீ செய்யணும். அல்லேலூயா. நான் சொல்றத மாத்திரம் நீ செய்யணும், நான் சொல்லாததை நீ சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. நான் சொல்லாததை நீ செய்ய வேண்டாம். என் ஜனங்கள் பல ஆண்டுகளாய் நன்மைகளுக்காய் காத்திருக்கிறார்கள், நன்மை அனுபவிக்க முடியவில்லை. அங்கு வெளியரங்கமாய் சிரிக்கிறார்கள், அந்தரங்கத்தில் எனக்கு இந்த நன்மை இல்லையேன்னு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். என் ஜனத்துக்கு நீ சொல்லு, இந்த ஆண்டு உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன்னு நீ சொல்லுன்னு கர்த்தர் சொன்னார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வரும், நீங்கள் ஏற்றெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம் எப்படி ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதம் 65:11 வாசிக்கலாம். இந்த ஆண்டு கர்த்தர் வருஷத்தை நன்மையால முடிசூட்ட போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், அல்ல வருஷத்தை கர்த்தர் நன்மையால முடிசூட்ட போகிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷமா கஷ்டப்படுறோம், எத்தனை வருஷமா வேதனைப்படுறோம், எத்தனை வருஷமா நிந்திக்கப்படுகிறோம், எத்தனை வருஷமா நெருக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்ற, இந்த வருஷம் அந்த கஷ்டப்படுகிற உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருஷம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, போகிற இடங்களில் அல்லேலூயா வாழ்வில்லை, விடுதலை இல்லை, நிந்தனையோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு எனக்கு நன்மை நடக்குமா என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நன்மையினால நிரப்ப போகிறேன். அல்லேலூயா. நன்மையினால திருப்தியாக்க போகிறேன். அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா,
பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. அன்பு தேவ ஜனமே, பர்ஸ பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணியே தீர்க்க தரிசனம். பர்ஸ பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஆண்டு நீ பர்ஸ பார்க்காம பர்ச்சேஸ் பண்ண கர்த்தர் உனக்கு வழி திறக்கிறார். விசுவாசத்தோடு ஏற்றிக்கொள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திருப்தியாக்கி நடத்த போகிறேன், திருப்தியாக்கி நடத்த போகிற. வீட்டுக்குள்ள அது செய்ய வேணுமே, இது செய்ய வேணுமே, பிள்ளைக்கு காரியம் பார்க்கணுமே, மருத்துவ செலவு வைக்கணுமே, அது வந்தா என்ன செய்வேன், பண பிரச்சனையோடு போராடி கடந்த ஆண்டை முடித்து வந்த குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆண்டு நீ மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு உண்டாக. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சங்கீதம் 102:27 பார்க்கப்படும் போது, உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, அது ஆண்டவருடைய ஆண்டு. அல்லேலூயா. காலாகாலமா அவர் அல்லேலூயா ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய வருஷங்களுக்கு முடிவில் வருஷங்கள் அல்ல ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வாசிக்கலாம், எபிரேயர் 1:12 வாசிக்கும் போது அதே வார்த்தை, ஆண்டவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, வருஷத்தின் துவக்கம் முதல் முடி வரையிலும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, பல பிரச்சனையை நீ அனுபவித்தாய், பல வியாதிகளை அனுபவித்தாய், பல போராட்டத்தை அனுபவித்தாய். இந்த ஆண்டு வருஷத்தின் துவக்கம் முதல் முடி வரையிலும் உன் குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய கண்கள் இருக்கு, உன் மேல ஆண்டவருடைய கண்கள் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நன்மை ஆண்டவர் சொன்னாரே, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த நன்மை எங்கிருந்து வரும் என்று சொல்லி பார்த்தால், சங்கீதம் 65:4 ஆண்டவருடைய வீட்டின் நன்மையினால் அவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். சங்கீதம் 65:4 ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையானால் திருப்தியாவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த நன்மை எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை தேடும் போது அவர் நமக்கு பொழிந்தருளுகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு அல்லேலூயா திருப்தியாக்கி நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அண்டு ஸ்தோத்திரம். ஜெபம் இரண்டாவதாக தேவ சமூகத்தில் ஜெபம் செய்யும் போது வாசிக்கலாம். முதலாவதாக தேவ சமூகத்தில் இருந்து வருகிறது, இரண்டாவதாக ஜெபம் செய்யும் போது 2 நாளாகமம் 7:14 வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜன தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவ சமூகத்துல வந்தா எல்லாருக்கும் நன்மை கிடைக்காது. அல்லேலூயா. கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்காது. பெருமை உள்ளவனுக்கு, அகந்த உள்ளவனுக்கு, நான் தான் அப்படி உள்ளவங்களுக்கு, எனக்கு எல்லாம் செல்வாக்கு இருக்குங்கிறவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்காது. எனக்கும் தான். அல்லேலூயா. முதலாவது என்னோட ஆண்டவர் பேசுவார், அடுத்து உங்களோட பேசுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை 3 நாளுக்கு முன்னாடியே மெசேஜா டயரி பண்ணிட்டேன்.
டைரி பண்ணிட்டு இன்னைக்கு காலையில 3 மணில இருந்து உழப்பிட்டே இருக்கிறோம். திருப்பி 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 பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க சமையல் வேலை பார்க்கறதுக்காக. சொல்றேன், எனக்கு மெசேஜில் இன்னும் திருப்தி வரல. ஒரு வாட்டி எழுதி வச்ச மெசேஜை ரிப்பீட் பண்ணி திருப்பி எடுத்திருக்கிறேன், ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கிறேன். பேசுறாரு ஆண்டவர், பேசுறாரு. இங்க நிக்கிறேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, நான் அங்க அப்படியே அப்படியே அவர் பாசைக்கு போயிட்டே இருக்குது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏன்னா தேவ சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்முடைய சாபத்தை மாற்றி, நம்முடைய கட்டுகளை மாற்றி, நம்முடைய குடும்பத்துக்கு சேமத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தாதபடி, அல்லேலூயா, நம்ம எல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்வார், வார்த்தையை தந்து விட்டார், அதன்படி நடக்கும்னு சொன்னா நோனு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறத மாத்திரம்தான் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் சொல்ல, உனக்கு ஏன் அற்புதம் நடக்கவில்லை, நன்மை நடக்கவில்லை, நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தாத காரணத்தினால் தேவன் சைலண்டா இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதிக்கலாம், துதிக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம், காணிக்கை கொடுக்கலாம், அல்லது எல்லாமே செய்யலாம். ஆனா அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது முன்னோர்களுடைய சாபமா இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களுடைய சாபமா இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க செஞ்ச சாபம் நம்மளை இன்னைக்கு வாழ முடியாம வைத்திருக்கு. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதபடி, அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற அந்த சாபம் நமக்கு அல்லேலூயா சேமமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கலாம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. ஏன் நம்ம பிரச்சனைக்குள்ள போகிறோம், ஏன் நெருக்கத்துக்குள்ள போகிறோம், தேவன் தருகிற நன்மை அனுபவிக்க முடியாதபடி ஏன் நாம் சிறைப்பட்டு போகிறோம், ஏன் நெருக்கத்துக்குள்ள போகிறோம்? வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஏன் என் ஜனங்களுக்கு சிறையிருப்பு, ஏன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை அனுபவிக்க முடியாதபடி வேதனையோடு இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். வாசிங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள், தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை தருகிற, நன்மையை தருகிற, வாழ்வை தருகிற அந்த ஸ்தோத்திரம், அந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டு தங்களுக்கு ஏற்ற வழிகளை தெரிந்து கொண்டார்கள். ஆகையினால ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் எனக்கு தீமை செய்தார்கள். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. என் ஜனங்கள் என்னை மறந்தார்கள். வாசிங்க. அதிகாலையில் ஜெபித்தவர்கள், உபவாசித்து ஜெபித்தவர்கள், ஆராதனை ஆராதனை என்று ஓடினவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு என்னை மறந்தார்கள். வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது பொருத்தன, ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை. நிற்க முடியாமல் இருக்க காரணம், ஆண்டவருக்காக நாம் நேரத்தை செலவு பண்ணாததினாலே ஆண்டவர் நம்மளை வெறுத்து விட்டார். அல்லேலூயா. நான் சொல்லல, வேதத்தை புரட்டி பாருங்க, வேதத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி ஓசியா 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவ சமூகத்தை நாடுவதற்கு அவளுக்கு நேரமே, கட்டையனிடத்தில் போய் என் காரியமாகுமா ஆகாதா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க.
என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிட்டு. ஏன் வழி தப்பி திரிய? பரிசுத்த ஆவி இல்லாத காரணத்தினால அங்க போ இங்க போ இங்க போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விடாதபடி வழி தப்பி போக செய்கிறது கட்டையனுக்குள் இருக்கக்கூடிய ஆவி. சபையே எச்சரிக்கை, தேசமே எச்சரிக்கை, ஜனமே எச்சரிக்கை. ஏன் தேவன் தருகிற நன்மையை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேவன் வாக்குத்தத்தம் சொன்னதை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை? ஏன் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? காரணம் ஆண்டவர். அல்லேலூயா. காரணம் யாரு? என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறலைன்னா காரணம் நான் தான். அல்லேலூயா. என் புருஷன் கிடையாது, என் பிள்ளைகள் கிடையாது, ஆண்டவர் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, கூட்டு விசுவாசி கிடையாது, வேற எவரும் கிடையாது, நான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறவில்லை என்று சொன்னா நம்மிடத்தில் தான் ஏதோ ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கலாம். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு மாறுபாடை பற்றி கொண்டிருக்கிறார்கள். வாசிங்கம்மா. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு கிட்ட வாங்க 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 வாங்க, உங்க பிரச்சனை தீரும், உங்க கட்டு உடையும், அல்ல உங்க போராட்டத்துக்கு முடிவு கிடைக்கும், வேதனைக்கு முடிவு கிடைக்கும்னு சொன்னா அவங்களுக்கு நேரம் கிடைக்காது. அல்லேலூயா. ஆனா ஆஸ்பத்திரிக்கு போகணும், வேற ஒரு இடத்துக்கு போகணும்னா சத்துரு கொண்டு போவான். மாறுபாடின் ஆவி. அல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட சத்தமா தெளிவாய் வாசிங்க. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மாறுபாடு? எப்படிப்பட்ட மாறுபாடு? வாசிங்க. விலகுகிற மாறுபாடு. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகி போகிற மாறுபாடு. அல்லேலூயா. வாசிங்க. அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை, ஒருவரும் திரும்புகிறதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்க பணத்தை செலவு பண்ணாதீங்க, உங்க நேரத்தை செலவு பண்ணாதீங்க, ஆண்டவருக்கு சமூகத்தில் வாங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு சொன்னா அது அவங்களால கேட்டுக்கொள்ள முடியலன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை நம்பி நிற்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வேலை இருக்குது, பிரச்சனை இருக்குது, நெருக்கம் இருக்குது, போராட்டம் இருக்குது, ஆனாலும் நீ ஆண்டவரே 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 ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நீ உன் குடும்பம் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. என்ன செய்வீங்கன்னா அதிசயமாய் திருப்தியாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் ஒழுக்கப்பட்டு போனது போல இருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள் இல்லையா? கைவிடப்பட்டது போல இருக்கும், மரணம் வந்தது போல இருக்கும், இனி வாழ முடியவே முடியாதுன்னு சொல்கிறது போல இருக்கும். அதுல இருந்து திடீரென்று ஒரு வாழ்க்கையில் துளிர்வை தருவார் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்தது என்று சொல்கிற இடத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். அல்லேலூயா. வெட்கப்பட்டு விட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போகும்படி நம்முடைய தெய்வம் விட மாட்டார். ஆண்டவரை சேவிக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகும்படி நம்முடைய தெய்வம் விடவே மாட்டார். அல்லேலூயா.
பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தட்டி சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஒண்ணுக்கொண்டு ஷேர் பண்றீங்க. அல்லேலூயா. வெட்கப்பட்ட இடங்களிலே ஆண்டவர் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி வைக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த நன்மையை, தேவன் தருகிற நன்மை என்ன என்று சொல்லி பார்த்தா, நான் அது சீக்கிரமாய் நான் வாசித்து போகிறேன். சங்கீதம் 103, அல்லேலூயா, 3-4 அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கிறார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அல்லேல நன்மையினாலும் கிருபையினால் அவர் நம்மை முடிசூட்டுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அல்லேல கடந்த காலங்களில் இருக்கிற பிரச்சனை, ஐயோ இந்த பிரச்சனை இன்னும் எனக்கு வேதனையை தருமா, இந்த தப்பு இன்னும் என்னை அழிக்குமா, இந்த தப்பு இன்னும் என்ன அல்ல கொல்லுமா, என் பிள்ளைக்கு ஏதாவது தீங்க செய்யுமா, நான் அறியாமத்தானே போனேன், அறியாமத்தானே செஞ்சேன், இது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நிக்குமான்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் பார்க்கிறார். கரங்களை தூக்குங்க இந்த கேள்வியோடு இருக்கிறவங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றார், முடிஞ்சு போச்சு, உன் அக்கிரமத்தை எல்லாம் கர்த்தர் மன்னித்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அறிந்து செய்கிறதற்கும் அறியாமல் செய்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. அறிந்து செய்கிறதை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், அறியாமல் செய்கிறதை மன்னித்து வாழ்வு தருவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லேலூயா, தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். சங்கீதம் 107:8. அல்லேலூயா. தவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில், ஏங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தில் திருப்தியாய் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. உபாகமம் 28:11 பரிபூரண நன்மையை தருகிறார். எங்க தருகிறான்னு சொன்னா, ஆணையிட்ட தேசத்துல, நீ இருக்கிற தேசத்துல உனக்கு நன்மையை தரப்போகிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக உபாகமம் 30:9 உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நன்மையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நீ செய்கிற வேலையில பிரயாசப்பட்டு அதற்குரிய பலன் இல்லை, கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு நன்மை அனுபவிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டு மேன்மை அனுபவிக்க போகிறீர்கள். உங்களுடைய கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அல்லேலூயா. அடுத்தபடியாக எரேமியா 32 வாசிங்க, 40வது வசனத்தை வாசிங்க. உங்கள் தேசத்தில் உங்களை நாட்டுவார். வாழ முடியல, நிந்தனை, அவமானம், பிரச்சனை. அல்லேலூயா. மாமியார் பிரச்சனைக்கு வருகிறா, மதினியார் பிரச்சனைக்கு வருகிறா, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனைக்கு வர்றாங்க, வேலை செய்கிற இடங்கள்ல அல்லேலூயா பிரச்சனைக்கு வர்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அங்கிருந்து ஓடி போயிராத. அல்லேலூயா. பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடினேன்னா ஓட வச்சுட்டே இருப்பான் பிசாசு. அல்லேலூயா. அந்த இடத்துல நில்லு, நில்லு. அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல நில்லு. அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல உன்னை நாட்டி உன்னை வாட வைக்கிறவர்களை கர்த்தர் இந்த ஆண்டு வாட வைக்க போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நாட்டுவார். ஸ்தோத்திரம். எரேமியா 32:42 வசனத்தை ஆண்டவர் சொல்றார், உனக்கு மேல நான் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர செய்தேன் சொல்லு. அப்போ ஆண்டவர் எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. உயிர் மட்டும்தான் இருக்கு. அது ஏன்னா உயிர் இருக்குது. ஒவ்வொரு நிமிடம் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நிமிடம் என்ன சொல்றீங்க? சொல்லி பாருங்க, இயேசுன்னு. அல்லேலூயா. இயேசு. அந்த இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றதுனால தான் உயிர் இருக்குது. யோபுனுடைய வாழ்க்கையில பிசாசு கை வைத்தானா? கைத்தான். ஆனா ஜீவனை, யோபுக்கு ஜீவனை கர்த்தர் விடவே இல்லை. அவனுக்கு ஜீவன் மேல மாத்திரம் நீ கை வச்சிராத. ஆனா எல்லாத்தையும் பிசாசு எடுத்தான், இரண்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் எடுத்த எல்லாத்தையும் இரண்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க மேல வந்த பிரச்சனை, தீங்கு, மனஸ்தாபம், மனோபம், மன வருத்தம் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். அதற்கு என்ன செய்கிறேன்னா, இந்த பெரிய தீங்கையெல்லாம் உங்க மேல வர வைத்ததை போல வாசிங்க, இந்த பெரிய தீங்கையெல்லாம் உங்கள் மேல்
வர வைத்ததை போல ஆண்டவர் சொல்லிய எல்லா நன்மையும் உங்க மேல வைக்க போறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை சொன்னாரோ அந்த நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சகரியா 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 8:15. பயப்படாதீங்கள், நான் உங்களுக்கு திரும்ப நன்மை செய்ய நினைத்தேன். பயப்படாதீங்கள், நான் உங்களுக்கு திரும்ப நன்மை செய்யும்படி நினைத்தேன். வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு நபர் வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்ட இடத்துல, நீ தலை குனிந்த இடத்துல வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நீ வெட்கப்பட்டீங்களா? குடும்பத்துல வெட்கப்பட்டீங்களா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க வெட்கப்பட்டீங்களான்னு கேளுங்க. தட்டி கேளுங்க. வெட்கப்பட்டீங்களா? என்ன சொல்றாங்க? ஆமா சொல்றாங்களா, இல்ல சொல்றாங்களா? திருப்பி வெட்கப்பட்டீங்களான்னு கேக்குறீங்களா? வெட்கப்பட்டீங்களா? ஆமான்னு சொல்றவங்க மாத்திரம் கைய தூக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்ட வெட்கத்தை நான் பார்த்தேன். அல்லையா? நீ அனுபவித்த வெட்கத்தையும் ஒன்ன தெரியாம உன் பேரை பிளாஷ் பண்ணதையும் நான் பார்த்தேன். உன் கூட இருந்துட்டு உன் கூட சாப்பிட்டுட்டு உன் பேரை தூட்டிட்டு நடந்ததை நான் பார்த்தேன். அல்லேலூயா. உன்னை அந்த வெட்கப்பட்ட இடத்துல உன்னை என்ன செய்ய போகிறேன்னா கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நான் நிரப்ப போகிற. விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை தட்டி என் அப்பாவுக்கு நன்றி பலி செலுத்துங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, உன் நம்பிக்கை இழந்துடாத. அல்லேலூயா. எல்லாரும் என்ன நிந்திச்சிட்டாங்க, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லை, நல்ல குடும்பம் இல்லை, நல்ல ஒரு காரியம் இல்லை, எல்லாரும் என்ன ஒரு தலைபட்சமா பார்க்குறாங்க அப்படின்னு மாத்திரம் நினைச்சிடாத. நம்பிக்கையுடைய சிறையே, நீ அரணுக்கு வா, உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ரெண்டத்தனையான நன்மையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான, வெட்கப்பட்ட, அவமதிக்கப்பட்ட, துக்கப்பட்டேன்னு விலகி போயிராத. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை கட்டியாய் பிடித்துக்கொள்ள. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ரெண்டத்தனையும் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த நன்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி பார்ப்போமா? வாசிக்கலாம். அல்லேலூயா. இந்த நன்மையை ஆண்டவர் நன்மை செய்கிற சும்மா வழியே போறோம். தேங்க்யூமா. சும்மா வழியே போறவங்களுக்கும் வாரவங்களுக்கும் நன்மை செய்வாரா? செய்வாரா? அல்லேலூயா. ஆனா ஒரு நோட்டீஸ் கொடுக்குறவனும் இவங்க நோட்டீஸ் வாங்கலான்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சில முகத்தை பார்த்து நோட்டீஸ் கொடுக்காம வேற ஆளு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மட்டும், ஆண்டவரை தேடாதவங்களுக்கு எல்லாம் என்ன வா கூவி கக்கரக்கு இங்க இருக்குது வாங்க கோழி முட்டை, கோழி ஒரு முட்டையை போட்டுட்டு ஊரெல்லாம் கூட்டி சொல்லும். அப்படிதானா? உண்மைதானே? அதே மாதிரி ஆண்டவரை தேடாதவங்களுக்கு கூவி ஆண்டவர் தான் நன்மை இருக்கு, உனக்கு இந்த ஆண்டு நன்மையை தர்றேன், வா பெற்றுட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவாரா? மாட்டார் தானே. வாசிங்க. சங்கீதம் 34:10வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் வந்த நன்மை குறைவுபட்டு போகாதபடி அதை பெருக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. ஒரு லோன் எடுப்போம் 5 லட்சம் ரூபாய். எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு. எத்தனை லட்சம்? 5 லட்சம். அது என்ன செய்யும்? 5 லட்சம் குட்டி போட்டு 10 லட்சம் ஆகும். 10 லட்சம் குட்டி போட்டு 15 லட்சம் ஆகும். கடைசியில் கட்டி பார்த்து கட்டி காத்த வீடு. அல்லேலூயா. லோனு தந்தவன் பிடுங்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி அந்த வீடுகளை புடுங்கி இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வைத்த சீலையும் கர்த்தர் எடுக்க செய்தார். அல்லேலூயா. வீட்டுல கொண்டு ஒட்டின சீலையும் அவனுக்கு கொடுக்காதபடி கர்த்தர் பல வீடுகளை காப்பாற்றினார். அல்லேலூயா. பல கம்பெனியை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடும் போது அந்த 5 லட்சம் லோன் எடுக்கிறீங்கல்ல, அந்த லோன் என்ன செய்யும்னா கரைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. லோன் எடுத்து அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்க, வந்து கேட்பாங்க, சிஸ்டர் நான் லோன் எடுக்க போகிறேன் சிஸ்டர், லோன் எடுக்கலாமா? ஏன்னா கட்டுறதுக்கு தகுதி இல்லை, அதனால் லோன் எடுத்தால் கட்ட முடியுமா கட்ட முடியாதா சிஸ்டர், நான் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்பாங்க. பாப்பேன், உங்களுக்கு இவ்வளவு எடுத்தால் இவ்வளோ செய்ய முடியுமா, பிள்ளைங்க காரியம் செய்ய முடியுமா, இது பண்ண முடியுமா? முடியும்னா செய்யுங்க. நாளைக்கு ஐயோ என் கையில் இருந்தது இழந்ததுன்னு சொல்லி கவலைப்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் கிருபையாய் எடுத்த பிள்ளைங்க வட்டி கடல்ல இருந்தவங்க, அல்லேலூயா, வேதனைப்படுத்தினவங்க, நிந்திக்கப்படுத்தினவங்க, குடும்பத்தால கஷ்டப்படுத்தினவங்க கைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. ஆனா கரெக்டா அந்த லோன் இதுவரையிலும் பெண்டிங் இல்லாதபடி கொண்டு போகவும் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் நடத்துவார். ஏன்னா ஆலோசனை கட்டையின் இடத்துல கேட்கல, கர்த்தர் இடத்துல கேட்டாங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை. அப்பா அந்த 5 லட்சம் லோன் என்ன செய்யும்னா அடுத்த வருஷம் ஆகும்போது அது 4.5 லட்சம் ஆகும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது 4 லட்சம் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது 3.5 லட்சம் ஆகும். ஒரு 5-6 வருஷம் ஆகும்போது இன்னும் தேவைன்னா பிள்ளைங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வளர்றாங்க. அப்படி ஆண்டவர் நல்ல காரியம் செய்கிறதுல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திருப்பியும் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா கடன் எடுக்கலாமா, லோன் எடுக்கலாமா யோசிக்கிறீங்க அநேகர். தலையாட்டுறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு பணம் கொடுத்தவன் கொண்டு புதைச்சு போட்டப்ப ஏன் மடையா மடையா மந்த புத்தி, நீ இந்த பணத்தை என் கையில தந்தேனா நான் வட்டிக்காரன் கையில கொடுத்து அதை பெருக்கி இருப்பேன் கேட்டாரா இல்ல? இயேசு கேட்டாரா இல்லையா? புதிய ஏற்பாட்டுல கேட்டார் இல்லையா? அல்லேலூயா. அப்ப நன்மைக்கு நம்ம பயன்படுத்தலாம், தீமைக்கு பயன்படுத்தினா தேவன் நமக்கு துணை நிற்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடினா குறையும் வராது, விடுதலை வரும். அல்லேலூயா. ஆனா சிங்கக்குட்டி, அல்லேலூயா, சிங்கக்குட்டினா பெரிய மனுஷங்க, பெரிய ஆளுங்க தங்கள் கையில இருக்கிறதை இழப்பாங்க. கர்த்தரை தேடுகிற நீங்க இழக்க மாட்டீங்க. அதுதான் ஆண்டவர் சொன்ன, சிங்கக்குட்டி தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட்டு போவதில்லை. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கரெக்டாய் கேட்டு செவி கொடுத்து நின்றால் அவர் உங்கள் தேசத்தில வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கோமோராவுக்கு ஒத்திருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 1:9. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை. 11:9 வாருங்க. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்றதை கேட்டு 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 செஞ்சா தேசத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. தேசத்துல பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. தேசத்துல கர்த்தர் அல்லேலூயா வாங்குறவங்களா இருந்த நம்ம கொடுக்கிறவங்களா கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இருக்கட்டும், எல்லா ஆசீர்வாதம் அந்தஸ்தும் இருந்தாலும் கடைசியாக நீண்ட ஆயுள் வேணுமே. அல்லேலூயா. நீண்ட ஆயுள் வேண்டாமா? எல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு கடந்த நாட்களில் பார்த்தேன் ஒரு பெரிய மனுஷன், அவர் ஜிம்முக்கு எல்லாம் இருக்குது, பிள்ளைங்களை 2 பேரும் என்ஜினியர் படிக்க வச்சிருக்கிறாரு, ரொம்ப குண்டா இருக்கிறாரு. ஜிம்முக்கு போனாரு. ஜிம்மில் இந்த இது பண்ணிட்டு நிற்கும் போது அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து, அங்கே அந்த இடத்துல வந்து
இதாக நின்னது ஒரு லேடி. அவங்க ஓடி வந்து அவரை என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. அவங்க கன்றுக்குள்ள நிக்கல, மயங்கி விழுந்துட்டார். அல்லேலூயா. மயங்கி விழுந்து அவர் ஒரு செகண்டில் தண்ணி எல்லாம் தொளிச்சு பார்த்தாங்க, அவருக்கு வந்துட்டு உணர்வில் இறந்துட்டார் பாருங்க. அல்லேலூயா. ஒரு லைவ் டைரக்டாக இருந்த ஒரு வீடியோ, சிசிடிவி கேமராவில் பதிவான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அப்போது அவர் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நபர். அவர் எல்லாம் சேர்த்து வச்சாரு. நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று சொல்லி தானே ஜிம்முக்கு போனார். உண்மைதானே? அல்லேலூயா. அதுக்குத்தானே ஜிம்முக்கு போனார். அப்போ ஏன் அவரால் அந்த இடத்துல தப்பித்து கொள்ள முடியவில்லை? அல்லேலூயா. பெரிய கை செயின் போட்டிருக்கிறாரு, கழுத்தில் லாங் செயின் போட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாமே இருக்குது, எல்லாமே வச்சிருக்கிறாரு. நான் நீண்ட ஆள் வாழணும். 2 பிள்ளைங்களை என்ஜினியர் படிக்க வச்சாரு. ஆனால் வாழ முடியலை. மரணம் ஒரு மனிதனுக்கு எப்போதென்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நீண்ட ஆயுள் வேணும் என்று சொல்லி அபேட்சிக்கிற மனுஷன் யார்? சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? வாசிங்க, அது யாரு? சங்கீதம் 34:12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? வாசிங்க. அவன் தன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். வாசிங்க. விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. தீமை செய்கிறவர்களுடைய பேரை ஓகே. அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்குது. ஆனா பொய் சொன்னா ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து ஆகாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம பார்த்து நம்மை நீதிமான் என்று கண்டால், அவர் என்ன கடைசி வசனத்தை வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும், அல்லேலூயா, வருகிற எல்லா உபத்திரவத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. வரும் கஷ்டம் வரும் திடீரென்று சொல்லி அல்லேலூயா நம்மளை சத்துரு அழித்து கொண்டு போக கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு அல்லேலூயா, நம்முடைய நாவை கபட்டு வசனிப்புக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு நீண்ட ஆயுள் வேணும் என்று கேட்டா போறாது. கர்த்தர் நம்மை பார்க்கும்போது ஆயுள் அவருக்கு கையில தான் இருக்குது. மற்றபடி என்ன மருந்து மாத்திரை எக்ஸசைஸ் எது செய்தாலும் அல்லேலூயா அவர் இந்த ஆவியை கூப்பிட்டா போய் தான் ஆகணும். அல்லேலூயா. அவர் இந்த ஆவியை கூப்பிட்டா என்ன செய்ய முடியாது. எனக்கு கொஞ்ச நாள் கூட இருக்குது, இந்த காரியத்தை முடிச்சிட்டு வரேன்னு நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த நாள் நீண்ட ஆயுளை தர வேண்டுமென்றால் தலைக்கவசம் தலையை காக்கும். தான் செய்கிற தான தர்மம் தன்னை காக்கும் இல்லையா? அல்லேலூயா. நம்ம செய்கிறது நம்மை காக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவரை நம்பி நிற்கிற பிள்ளையே, என் வாழ்க்கையில இப்படி வந்ததுன்னு கலங்குற இல்லையா? ஆண்டவர் சொல்ற உன் வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்துட்டே இருக்கு, ஒன்னும் தீமைக்கு அல்ல. அல்லேலூயா. ஒன்று உன்னை அழிப்பதற்காக அல்ல, ஒன்று உன்னை முடிப்பதற்காக அல்ல, சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் நன்மையா தான் நடக்கும். உங்க வாழ்க்கையில எல்லாம் நன்மையா தான் நடக்கும். அல்லேலூயா. ஒன்னும் தீமையா நடப்பதில்லை.
நினைக்கிறபடி நடந்தா கவலை வரும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறபடி காரியம் ஆகணும் நினைச்சா துக்கம் வரும். ஆண்டவரே, இந்த காரியம் நடக்காததுனாலே நன்றின்னு சொல்லி பாருங்க, கவலையே நம்ம தேடி வருவதில்லை. ஒரு ஸ்டோரி சொல்லி முடிக்க போறேன். ஒரு முனிவர் ஒரு பெரிய ஆலமரத்தடியில தவம் இருந்தார் பாருங்க. தவம் இருக்கும்போது அந்த முனிவரிடத்துல அவர் அந்த கடவுள் வந்து சொன்னாராம், ஒரு ஊனமில்லாத ஒரு நபரை எனக்கு பலி போடணும். அது என்ன செய்யணும்னா 10 வயதுக்கு மேல 32 வயதுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 10 வயதுக்கு மேல 32 வயதுக்குள்ள இருக்கணும். ஆனா ஒரு குறை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த முனிவர் என்ன செய்தாராம், அந்த மரத்தடியில போய் தவம் இருந்தாராம். இப்போ அங்க போய் பிள்ளை பிடிக்க முடியும்? பிள்ளை பிடிச்சா என்ன செய்வாங்க? முனிவருக்கு பேர் கெட்டு போயிருந்தானே, பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஆனா முனிவர் தவம் இருக்கும்போது அப்படியே இந்த வயது உடைய நபர்கள் போயிட்டே இருக்கிறாங்களாம். அப்போ ஒரு பிள்ளைக்கு என்னன்னா, அவங்க வீட்டுல டோர் அடைக்கும் போது என்ன செய்யுதுதான், இந்த சின்ன விரல் இருக்குல்ல, தெரியாம சின்ன வயசுல உள்ள டோர்ல போய் அமுங்கி குறையா இருந்துச்சாம். அப்ப அவன் எப்பவுமே சொல்லுவானா, அம்மா இந்த கதவை பார்த்து அடைச்சாங்கன்னா எனக்கு இந்த குறை இருந்திருக்காதே. அம்மா கதவை பார்த்து அடைச்சாங்கன்னா எனக்கு இந்த குறை இருந்திருக்காது. எப்பவும் அம்மாவிட்ட சொல்லி குறை சொல்லிட்டே இருந்தானா. அப்ப இந்த கூட்டத்துல போகும்போது இவன் எப்படி அகப்பட்டு கடைசியில முனிவன் கையில் அகப்பட்டுட்டான். என்ன செய்தான்? இப்படி கூட்டத்துல எல்லாரும் அப்படியே போகும்போது இந்த முனிவர் தவம் இருந்துட்டே இருக்கிறாரு. தவம் இருக்கிறது எதுக்காக? ஒரு உயிரை பலி கொடுக்கும்படி, அவனுக்கு தெய்வத்துக்கு ஒரு உயிரை பலி கொடுக்கும்படி இருக்கிறாரு. அப்பதான் இவன் கடைசியில எப்படி அகப்பட்டான். இந்த முனிவர் என்ன செய்தாருன்னா, இந்த பிள்ளைய பிடிச்சு 3 நாள் கொண்டு என்ன செஞ்சாரு, சுத்திகரிக்க வச்சாரு அறைக்குள்ள. 3 நாள் அறைக்குள்ள உடனே பலி கொடுக்கல. அறைக்குள்ள கொண்டு வச்சதும் இந்த முனிவர் கிட்ட சொல்லுதான், ஒரு ஆவி வந்து சொல்லுதான், நீ குறை உள்ளதை எனக்கு கொடுக்க கூடாது. இவன் என்ன தெரியுமா, எனக்கு அம்மா கதவுல இடுக்கி எனக்கு கைய முறிச்சு போட்டாங்கன்னு எப்பவும் பொத்தி வச்சுட்டே இருப்பான். இவன் கண்டுபிடிக்கல. அல்லேலூயா. இப்போ அந்த தெய்வம் கண்டுபிடிச்சு சொல்லுது, எனக்கு குறை உள்ளதை கொடுக்க கூடாது. பக்கத்துல தூங்குறவங்கள ஒரு தட்டு தட்டுங்க. குறை உள்ளதை தெய்வத்துக்கு கொடுக்க கூடாது. அப்போ இங்க இருந்து இந்த பிள்ளை அழுதுட்டே இருக்குது. என்னன்னா, ஐயோ முனிவர் என்ன பிடிச்சிட்டு வந்தாச்சு, 3 நாள் கழிச்சு அந்த முனிவருக்கு கடவுளுக்கு என்ன பலியிட போறாரு. பிள்ளை அழுதுட்டே இருக்கு, அம்மா அழுதுட்டே இருக்கு. இவன் எப்போ என்ன குறை சொல்லியே இருந்தா, இவன் எங்கேயோ ஒளிஞ்சு போனா. அவன் வரட்டும். அல்லேலூயா. அடிக்கடி உங்களை ஏமாத்துற பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்களை கர்த்தர் விடவே மாட்டார். உங்க கைக்குள்ள கொண்டு வர போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை காயப்படுத்திட்டு இருக்கிற பிள்ளைங்க இருக்கு, அந்த பிள்ளைங்களுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வாதமாக்க போறாரு. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த பிள்ளை அங்க இருந்து அழுது, இந்த அம்மா அங்க இருந்துட்டு இவன் வரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கு. முனிவர்கிட்ட ஆவி பேசிட்டு இருக்குது. அண்டி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. அல்லேலூயா. முனிவர் 3வது நாள் பலி கொடுக்கும்படி பிள்ளையை கொண்டு வரும்போது அந்த பிள்ளைய பிடிச்சது பிள்ளை கையை நிமித்துது. கடவுள் சொல்லிச்சு, அவன் கை குறையா இருக்குது. அல்லேலூயா. அந்த பிள்ளைய பலி கொடுக்கல பாருங்க. அந்த பிள்ளை தன் தாயினிடத்தில் போய் மன்னிப்பு கோரியது. இதுவரையிலும் உன்னை நான் வேதனைப்படுத்தினதற்கு என்னை மன்னித்து விடு தாயே. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க மனதை காயப்படுத்துறவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட என்ன மன்னிச்சிருன்னு கேட்க போறாங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. நீ எத்தனை நாளா வேதனைப்பட்டுட்டு இருக்கிறியோ, எத்தனை நாளா காயப்பட்டுட்டு இருக்கிறியோ, அந்த காயம் ஆண்டவர் சொல்றா, அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி உன் வாழ்க்கையில் அது நன்மையாய் முடிய போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நன்மை எங்க இருந்து வருகிறது என்று மாத்திரம் வாசித்து முடிக்க போற. எல்லாரும் ஆயத்தமாகிக்கிடுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க.
1 தீமத்தேயு நின்ன கஷ்டதா வாசிங்க. உங்க முன்னாடி தான் மைக் இருக்கு, கேட்கலைங்க. மியூசிக் சவுண்ட் இருக்குல்ல. இவ்வுலகத்திலே ஐஸ்வரியம் உள்ளவர்கள் இருமாப்பாயல்ல சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கவும். சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்காரியங்களில் ஐஸ்வர்யவான்களாகவும், தளராமல் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் பெரிதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள சகல ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் தருகிறவர் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அவர் மேல நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அநேகர் இப்படிப்பட்ட வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். அப்படிப்பட்ட கிரியைகளை விட்டு விலகுங்கள். நம்முடைய ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் பிச்சைக்காரர் அல்ல, அவர் சம்பன்னன். அல்லேலூயா. அவர் சகல சம்பத்தை உடையவர். நாமும் அவருடைய சம்பத்து நம்மை சேர்க்கும்படி அவர் வரப்போகிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சமுத்திரம் எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சம்பத்தை அவர் சேர்க்க வரப்போகிறார். ஹல்லேலூயா. உனக்குரிய நன்மையை நீ பற்றி கொண்டீரு. அவர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். உனக்குரிய நன்மையை கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா. கேட்ட வசனம். அல்லேலூயா. 30, 60, 100 உனக்கு பலன் செய்ய போகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்க போகிறது. அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. நின்ன கஷ்டதா பரிகாசங்கள் துஷிதமெல்லாம் தீரான் காலமா, துஷிகளெல்லாம் தீரான் காலமா, துஷிகளெல்லாம் தீரான் காலமா. ராஜாதிராஜ மகிமையோடு வானமேகத்து எழும் நல்லாராய். கரங்களை தட்டி ராஜாதிராஜ மகிமையோடு வானமேகத்து ஆண்டவர் வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். உன் பாடுகளுக்கு, உன் பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரத்தை தரும்படி இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட உன் வீட்டுக்கு வர போகிறார். உன்னோடு கூட உன் வாழ்க்கையில் கர்த்தர் பயணிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சகலது நன்மைக்கு என்று உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சகலது நன்மைக்கு ஏதுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து இருக்கிறார். ஐயோ, இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க கூடாதே, இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி நீ புலம்பாதே. ஆண்டவர் சொல்கிறார், சகலது நன்மைக்கு ஏதுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரே, கட்டேனிடத்தில் ஆலோசனை கேட்க போகாதே. அன்பு தேவஜனமே, நீ இதுவரையிலும் அறியாதபடி அந்த வழியில் நீ போனாயானால் இன்றைக்கு மன்னிப்பு கேள் தேவனிடத்தில். அதனாலே சில தீமைகள் உன்னை உன் பிள்ளைகளை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என்
என்னை மன்னித்து விடும். கை ரேகை பார்த்தாயானால் இன்றைக்கு மன்னிப்பு கேள். உன்னுடைய கைகளில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஆதி பிசாசின் கைகளில் போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கையை வாழும்போது உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உன் கைகளில் நிறைவான ஆசீர்வாதங்களை தர போகிறார். இதுவரையிலும் செய்தவைகள் ஆண்டவர் அல்லேலூயா உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டெடுக்கிறார். வாழ வேண்டாம், செத்து போயிறான்னு நினைச்சியே, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்தியே, கர்த்தர் சொல்ல உன்னுடைய பிராணனை நான் அழிவுக்கு விலக்கி காத்து கொண்டேன். கிருபைக்காய் நன்றி அப்பா, இரக்கத்துக்காய் நன்றி அப்பா. நீ சொன்ன வார்த்தைகளை தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். நீ சொன்ன நல் வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட கீழே விழுந்து போகாதபடி கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பீராக. தேவன் அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எந்த நன்மை எந்த ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையோ இப்பொழுது பொழிந்தருளுங்க, இப்பொழுது பொழிந்தருளுங்க. எதை இன்றைக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களோ இயேசுவின் நாமத்தில் அதை தம்முடைய ஜனங்களுக்கு பொழிவீராக. ஆண்டவர் இப்பொழுது பொழிந்தருள்வீராக. இப்பொழுது அந்த ஆவி கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உன் வீட்டுக்குள் கட்டளையிட போகிறார். அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனை நிமித்தம் ஒரு பெரிய ரட்சிப்பு உன் வீட்டுக்குள் வர போகிறது. நீ பல ஆண்டாய் கண்ணீர் வடித்த அந்த ரட்சிப்புக்காக கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். ஆமென் ஆண்டவர். அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே செயல்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.